Hello everyone, welcome to Shiksha class. இது வந்து நம்ம காமர்ஸ்ல இருக்கிற டாப் 100 கொஸ்டின்ஸ் மட்டும் நாங்க ஹை வெயிட்டேஜ் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம நெட் எக்ஸாம்க்கு அந்த பேசிஸ்ல எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான கொஸ்டின்ஸையும் ரேண்டமா செலக்ட் பண்ணாம உங்க கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்காகவும் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஐசிஏஐ அப்படிங்கிறது அதுதானே அந்த ஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து லிஸ்ட் பண்றது AS1. அப்போ பார்ட் இதுதான் வந்து கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். அப்ப இது வந்துட்டு மேட்ச் பண்ணணும் நம்ம ரைட்டா, லைக் குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ்ல நம்ம போடணும். ஏன்னா அவங்க A1 2 26 22 அப்ப நம்ம ஆர்டர் வைஸ் போடணும். அப்ப AS1 வந்துட்டு நமக்கு டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். AS2ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். அதுக்கப்புறமா அக்கௌண்டிங் ஆஃப் டாக்ஸஸ், அப்புறம் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு ரைட் ஆன்சர். ஓகேவா? இங்க பாருங்க, AS1 அப்படிங்கிறது டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். அது 1979ல இஷ்யூ பண்ணியிருந்திருக்காங்க. AS2 அப்படிங்கிறது வந்துட்டு வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்டரிஸ். AS22 வந்துட்டு அக்கௌண்டிங் ஃபார் டாக்ஸஸ் ஆன் இன்கம். அண்ட் தென் 26 வந்துட்டு இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். ஸோ கரெக்ட் ஆர்டர் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா AS1 வரும், AS2 வரும், AS22 வரும், AS26 வரும். அப்போ அலாங் வித் த இயர் வந்து கொடுத்துருக்கு 1979, 1981, 2001 and then 2002. இதுதான் வந்து அக்கௌண்டிங் பாலிசிஸோட ஆர்டர் வைஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஓகே, இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் தியரி, லைக் HRM யூனிட் இருக்குல்ல, அதுல இருந்து கவர் ஆயிருக்கு. அப்போ இது வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் மேனேஜ்மெண்ட் தியரிஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் டெவலப்மெண்ட். அப்போ எந்த தியரி வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு, எந்த தியரி செகண்ட் வந்துச்சு அப்படின்றது நம்ம பார்ப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் லைக் ஆர்டர் வைஸ் நம்ம பார்த்துட்டோம்னா சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் தியரி. அப்போ ஃபர்ஸ்ட் வந்தது வந்து சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் தியரி, டெய்லர் அப்படிங்கிறவங்களோட தியரி 1911ல வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா பாத்துக்கிட்டீங்கன்னா எல்டன் மாயோடது ஹியூமன் ரிலேஷன்ஸ் தியரி அப்படிங்கிறது வந்திருக்கும். அது வந்துட்டு 1930s கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வந்திருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தா சிஸ்டம் அப்ரோச் வரும். அதுக்கப்புறமா ஃபைனலா கண்டிஜென்சி வரும். அப்போ ஆர்டர் பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 2 1 3 4 2 1 3 4 அப்போ இந்த ஆர்டர் வைஸ் தான் வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி வந்து நமக்கு இதுக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இதேதான் நான் சொன்ன மாதிரி 2 1 3 4 ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் வரும், அப்புறம் ஹியூமன் ரிலேஷன்ஸ் வரும், அப்புறம் சிஸ்டம் அப்ரோச் வரும், அப்புறம் கண்டிஜென்சி தியரி வரும். அதே மாதிரி ஒரு கொஸ்டினோட லைக் ஒரு தியரியோட ஆத்தர் நேமும் நமக்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு which of the following are the characteristics of the organizational culture. அப்போ ஒரு ஆர்கனைசேஷனலோட கல்ச்சர் அப்படிங்கறத நம்ம எதை பேஸ் பண்ணி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஷேர்டு வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ் அமாங் மெம்பர்ஸா. அப்ப அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு நடுவுல ஒரு ஷேர்டு வேல்யூஸ் இருக்கணும், ஒரு பிலீஃப் இருக்கணும். அப்போ நம்ம அதையும் கன்சிடர் பண்ணுவோம். அதுவும் ஒரு ஆர்கனைசேஷனல் கல்ச்சரோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அதுக்கப்புறம் செகண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ் பிஹேவியர் ஆஃப் தி மெம்பர்ஸ். கரெக்ட். இப்போ ஒருத்தர் வந்து மோட்டிவேட்டடா இருந்தாங்க, ரொம்ப மோட்டிவேட்டடா ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அதை பார்த்து இன்னொருத்தர் கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம்ல. ஸோ பிஹேவியர் ஆஃப் ஒன் மெம்பர் அப்படிங்கிறது இன்னொரு பர்சனோட இன்னொரு எம்ப்ளாயியும் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு 1ம் கரெக்ட், 2ம் கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா கேன் பி சேஞ்ச் இன்ஸ்டன்ட்லியா? நோ, அது வந்து இன்ஸ்டன்டா நம்மளால இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிட்டர் த்ரூ சோஷியலைசேஷன். எகெயின் ஒரு சோஷியலைசேஷன்ங்கிற ஃபீச்சர் வந்து அங்க வரும். அப்ப 1 2 4 அது எல்லாமே நமக்கு கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அதேதான் நான் சொன்ன மாதிரி 1 2 4 ஃபர்ஸ்ட் ஒன் ஷேர்டு பிலீஃப் வரும், அதுக்கப்புறமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் 3 வந்து நான் ஃபால்ஸ் சொன்ன மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஆர்கனைசேஷனல் கல்ச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும். அப்போ 1 2 4. நெக்ஸ்ட் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் அன் ஆடிட். ஒரு கம்பெனில ஆடிட் பண்றாங்க அந்த மாதிரி இருக்கும்ல, அப்ப அதோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட், ஓகே. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகே. அப்ப எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் ஆன் ட்ரூத் அண்ட் ஃபேர்னஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், டாக்ஸ் கம்ப்யூட்டேஷன். அப்ப இது எல்லாமே வந்து நமக்கு ஆடிட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் தான். ஆனா அதுல பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி,
எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன் ஆன் ட்ரூத் அண்ட் ஃபேர்னஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதோட ஒப்பீனியன் என்ன, அதை லைக் என்ன சொல்றது, அது வந்து உண்மையா இருக்கா, ஃபேரா இருக்கா, ட்ரூத்தா இருக்கா, அந்த மாதிரி பார்ப்போம்ல. அதுதான் வந்து ஒரு ஆடிட்டோட பிரைமரி அப்ஜெக்டிவா நமக்கு இருக்கும். எஸ்ஏ லைக் அதோட 200 as per SA 200 படி the primary objective of an audit is to enable the auditor to express an opinion on whether the financial statements give a true and fair view. கரெக்ட். அப்ப நமக்கு இந்த fraud deductions and other எல்லாமே வந்துட்டு செகண்டரி அப்ஜெக்டிவ்க்குள்ள தான் நம்ம வந்து கொண்டு வருவோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961குள்ள த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஃபார் அ ஃபினான்ஷியல் இயர் இஸ் டிட்டர்மைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப். அப்போ இந்த 1690 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல ஒரு பர்சனோட, ஒரு இண்டிவிஜுவலோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து the number of days stayed in India அதுதானே இருக்கும். இங்க பாருங்க, அப்போ ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்டோட அதுக்கு கீழே ஒரு பர்சனோட ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ், அதாவது ஒரு இந்தியால அவங்க எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணிருக்காங்க அந்த ஃபினான்ஷியல் இயர்ல, அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ the number of days stayed in India அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி ஜாப் அனாலிசிஸ். அப்ப ஜாப் அனாலிசிஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்ப ஜாப் அனாலிசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 2 அவுட்புட் வரும். அனாலிசிஸ்ல என்னென்ன வரும், ஜாப் டெஸ்கிரிப்ஷன் ஒன்னு வரும், அதே மாதிரி ஜாப் லைக் ஸ்பெசிபிகேஷன் ஒன்று வரும். கரெக்டா, ஜாப் டெஸ்கிரிப்ஷன் ஒன்று வரும், ஜாப் ஸ்பெசிபிகேஷன் வரும். இந்த ஜாப் இவாலுவேஷன் ஆகட்டும், இல்ல என்ரிச்மெண்ட் ஆகட்டும், இல்ல டிசைன் ஆகட்டும், இதெல்லாமே வந்து நம்ம ஜாப் டெஸ்கிரிப்ஷனையும் ஸ்பெசிபிகேஷனையும் பண்ணதுக்கு அப்புறமா தானே வரும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1ம் 3ம் இந்த ஜாப் டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதும் ஜாப் ஸ்பெசிபிகேஷன் அப்படிங்கிறதும் தான். அப்ப நம்ம ஜாப் டெஸ்கிரிப்ஷனையும் ஜாப் ஸ்பெசிபிகேஷனையும் போட்டாதான் இந்த ஜாப் இவாலுவேஷன் என்ன, ஜாப் என்ரிச்மெண்ட் என்ன, ஜாப் டிசைன் என்னங்கிறதெல்லாம் செப்பரேட்டா நம்ம போட முடியும். இப்ப ஜாப் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த ஜாப் ஆக்சுவலி வாட் இஸ் தட் ஜாப் அபவுட், அந்த ஜாபோட டியூட்டி என்ன, அதோட ஜாபோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி பாக்குறது. அதே மாதிரி ஜாப் ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா நமக்கு பிஹெச்டி வேணும், இல்ல நான் நெட்டு முடிச்சிருந்திருக்கணும், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும்ல, ஒரு ரெக்வயர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்பெசிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜாப் அனாலிசிஸ் அப்படிங்கறதோட முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்ன, டெஸ்கிரிப்ஷனும் ஸ்பெசிபிகேஷனும். அப்போனா ஆப்ஷன் நம்பர் பி தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் which accounting concept requires that the same accounting methods be applied from one period to the next. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பீரியட்ல ஒரு அக்கௌண்டிங் மெத்தட் பண்றேன்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லயும் அதே மெத்தட் பண்றேன், அதுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் மெத்தட்லயும் நான் அதே மெத்தட் பண்றேன். அப்ப அந்த சேம் அக்கௌண்டிங் மெத்தடை நான் வந்து அப்ளை பண்ணிட்டே வந்தேன்னா அந்த அக்கௌண்டிங் கான்செப்டோட நேம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன நம்ம பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சி. அப்ப இயர் ஆஃப்டர் இயர், பீரியட் ஆஃப்டர் பீரியட் நான் வந்து ஒரு சேம் அக்கௌண்டிங் மெத்தடை அடாப்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து கன்சிஸ்டன்சி கான்செப்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப எஃப்டிஐ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எஃபிஐ அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் எஃப்டிஐ இன்வால்வ்ஸ் என்ன ஆகுது, எஃப்டிஐ அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்டா இருக்கும், மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா, ஒரு ஃபாரின் டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிஸ்ல இருக்கும். போர்ட்ஃபோலியோஸ் அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு செக்யூரிட்டிஸ் லைக் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுல நம்ம போடுற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி ரைட் ஆன்சர் வந்து பி. பிகாஸ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலும் ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டும் இருக்கும். எஃப்டிஐ அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுது கரெக்டா, பை அ ஃபாரின் என்டிட்டி இன் அ பிசினஸ். ஒரு பிசினஸ்ல ஒரு ஃபாரின் என்டிட்டி அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் இது பண்ணுது. என்ன பர்பஸ்க்காக பண்ணும், அவங்களோட மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்,
அந்த மாதிரி பண்ணும். வேறஸ் நீங்க எஃபிஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்? நம்ம ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல லைக் ஸ்டாக்ஸ்லயோ இல்ல பாண்ட்ஸ்லயோ ஷேர்ஸ்லயோ இந்த மாதிரி போடுவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு 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 செக்யூரிட்டிஸ் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். இட் இஸ் மோர் ஆஃப் ஒரு ஷார்ட் டேர்ம் பேசிஸ்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, ஓகே, டெப்ரிசியேஷன் இஸ் அ நான் கேஷ் சார்ஜ் இன் அக்கவுண்டிங். அப்ப இது ஒரு அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின். இதுல என்ன சொல்றாங்க, டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நான் கேஷ் சார்ஜ் இன் அக்கவுண்டிங் அப்படின்றாங்க. ஓகே, டெப்ரிசியேஷன் இன்வால்வ்ஸ் அன் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ் ஈக்குவல் டு அன் ஆனுவல் சார்ஜ் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்க, டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நான் கேஷ் சார்ஜ் அப்படிங்கிறாங்க. இது கரெக்ட் தானே நமக்கு? அப்போ டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படிங்கிறதையும் அஃபெக்ட் பண்ணாது. இது ஆனுவல் சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்குங்கிறாங்க. பட் இது அப்படி கிடையாதுல்ல. ஒரு டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நம்மளோட கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படிங்கிறத எஃபெக்ட் பண்ணும். ஸோ இது நமக்கு ட்ரூ, இது வந்து ஃபால்ஸ். கரெக்டா? அப்ப இதோட ஆப்ஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏ இஸ் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் ஃபால்ஸ். அப்ப டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ஒரு நான் கேஷ் சார்ஜ் தான். இட் ரெடியூசஸ் த புக் வேல்யூ வித்தவுட் தி கேஷ் அவுட்ஃப்ளோ. அப்ப டெப்ரிசியேஷன் டஸ் நாட் இன்வால்வ் எனி கேஷ் அவுட்ஃப்ளோ. அப்ப இது வந்து நமக்கு ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ வந்து ட்ரூ, ஆர் வந்து ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் ஒரு அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின் தான். இதுவும் லிஃபோ ஃபிஃபோ பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இன் அ பீரியட் ஆஃப் ரைசிங் பிரைசஸ், ஒரு பிரைஸ் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கிற டைம்ல ஃபிஃபோ மெத்தட் ஷோஸ் ஹையர் ப்ராஃபிட் தேன் லிஃபோ அப்படின்றாங்க. ரீசன்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஃபிஃபோ மெத்தட்ல லைக் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த மெத்தட்ல older inventory is issued first, leaving recent stock as closing inventory. ஓகே, ரெண்டுமே நமக்கு கரெக்ட் தான். அப்ப பிரைஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட் லைக் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் லைக் ஒரு ஸ்டாக்ஸ் வச்சிருந்தேன் அப்படின்னா லிஃபோவை விட வந்து எனக்கு ஃபிஃபோ மெத்தட்ல வந்துட்டு அதிகமான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். கரெக்ட். அதே மாதிரி ஃபிஃபோ மெத்தட்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இன்வென்ட்ரி அண்டர் ஃபிஃபோ மெத்தட்ல ஓல்டர் இன்வென்ட்ரி லைக் ஓல்டர் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணிடுவேன். ரீசெண்டா அதாவது ரீசெண்டா இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் லாஸ்டா போட்ட எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் அதுதான் கான்செப்ட். ஸோ இது ரெண்டுமே நமக்கு கரெக்ட். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் which theory proposes that the motivation depends on the expectancy that effort will lead to performance and performance will lead to reward. அப்ப எந்த தியரி வந்துட்டு நமக்கு எக்ஸ்பெக்டன்சி ரிவார்ட்ஸ் அதை பத்தி எல்லாம் பேசுது? அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டன்சி வரும். கரெக்ட், இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டன்சி வரும், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வரும், அதுக்கப்புறம் ரிவார்டு வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப எந்த தியரி அப்படின்னா நமக்கு டைரக்டா பார்த்த உடனே வ்ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி தியரி தான். ஓகே, அப்ப வ்ரூம்ஸ் எக்ஸ்பெக்டன்சி தியரி. அப்ப விக்டர் வ்ரூமோட எக்ஸ்பெக்டன்சி தியரி தான் வந்து எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறதும் வரும், இன்ஸ்ட்ருமெண்டாலிட்டி தட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் வரும், அப்புறம் வேலன்ஸ் அதாவது ரிவார்ட் அப்படிங்கிறதும் அதுல வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இவங்க தான். அப்ப இந்த தியரியோட இயரும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1964. Okay, next. Under the Companies Act 2013, the minimum number of directors in a public company is. அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் அ கம்பெனி நமக்கு கேட்கல, மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு பப்ளிக் கம்பெனில அக்கார்டிங் டு திஸ் கம்பெனிஸ் ஆக்ட்ல த மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இதுக்கு கரெக்ட் ஆன்சர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி, செக்ஷன் 149க்கு கீழே கம்பெனிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2013ல ஒரு பப்ளிக் கம்பெனி இருக்கு அப்படின்னா அதுக்கு மினிமம் ஆஃப் 3 டைரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே பிரைவேட்னா 2 டைரக்டர்ஸ், 1 பர்சன் கம்பெனினா 1 டைரக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following is not a measure of dispersion? அப்ப எது வந்து not a measure of dispersion அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனா, மீடியனா, ரேஞ்சா? இதுக்கு ஆன்சர் டைரக்டா நம்ம பாத்துக்கிட்டோம்னா மீடியன். பிகாஸ் ஒரு மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனுக்குள்ள நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் வரும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனும் வரும், ரேஞ்சும் வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி தான் வந்து நமக்கு ரைட் ஆன்சர். பிகாஸ் மீடியன் அப்படிங்கிறது ஒரு மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிக்குள்ள நமக்கு வரும். கரெக்டா? இந்த மெஷர் ஆஃப் டெண்டன்சிக்குள்ள வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட். அப்ப ஹெக்ஸ் இந்த ஓஹ்லின் தியரி இருக்குல்ல, இன்டர்நேஷனல் ட்ரேட் ரிலேட்டடா, அது பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த HOT தியரி இருக்குல்ல, ஆஃப் அன் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஸ்டேட்ஸ் தட் கண்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராடக்ட்ஸ் மேட் வித் ஃபேக்டர்ஸ் in which they have absolute
அட்வான்டேஜா இல்ல ப்ராடக்ட்ஸ் மேட் வித் ஃபேக்டர்ஸ் தட் ஆர் ரிலேட்டிவ்லி அபண்டன்ட் இன் த கண்ட்ரியா இல்ல ஒன்லி மேனுஃபேக்சர்ட் கூட்ஸா இல்ல ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டியா? அப்போ இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படிங்கிறது இது எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன் பி. இங்க பாருங்க, ப்ராடக்ட்ஸ் மேட் வித் ஃபேக்டர்ஸ் தட் ஆர் ரிலேட்டிவ்லி அபண்டன்ட் இன் த கண்ட்ரி. அப்ப இந்த ஹெச்ஓ தியரி படி என்ன பண்ணுவாங்கன்னா a country will export goods என்ன பண்ணும் that intensively use its relatively abundant factors of production and import that intensively use it relative scarce furs. அப்போ எது வந்து அவங்களுக்கு அபண்டன்ட்டா இருக்கோ அதை தான் வச்சு அவங்க இன்டர்நேஷனல் ட்ரேட் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஹோல்டிங் கம்பெனி இஸ் ஒன் தட். அப்போ ஹோல்டிங் கம்பெனினா என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஹோல்டிங் கம்பெனினா என்ன? ஒரு கம்பெனி இருக்கும், அது வந்து இன்னொரு கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அவங்களோட ஷேர்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட ஷேர்ஸ் அதிகமாக வாங்கி ஓட்டிங் இது இருக்கும். அப்போ மெஜாரிட்டி எல்லாமே அவங்க வந்து அதிகமாக வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோல்ஸ் அனதர் கம்பெனி பை ஹோல்டிங் மெஜாரிட்டி ஆஃப் இட்ஸ் ஓட்டிங் ஷேர்ஸ். அப்போ இதுதான் வந்து நமக்கு ரைட் ஆன்சர். ஆப்ஷன் நம்பர் பி கண்ட்ரோல்ஸ் another company by holding majority of its voting shares. அப்போ இது அப்போ மோர் தென் 50% வந்துட்டு அவங்க வந்து அந்த ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. யாரு? holding company. That is, holding company is also called as parent company, which controls one or more subsidiaries by holding more than 50% of their voting equity shares or by controlling the composition of the board of directors. ஓகேவா? நெக்ஸ்ட், arrange the following international trade arrangements or organization in the chronological order wise பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ WTO அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு 1995. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேட் வந்து 1948. யுஎன் இது வந்துட்டு 1964. பிரிட்டன் வுட்ஸ் வந்துட்டு 1944. அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன இருக்கும்? ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் இது பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் வரும், அதுக்கப்புறமா கேட் வரும், அதுக்கப்புறமா ஆப்ஷன் 64 யுஎன்சிடிஏடி வரும், அப்புறம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அப்புறம் ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு ரைட் ஆன்சர். இங்க இருக்குல்ல, இது 94ல பிரிட்டன் வுட்ஸ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் 48, அதுக்கப்புறம் 64, அதுக்கப்புறம் WTO. ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following are features of an oligopoly market? அப்போ oligopolyல few sellers dominating the market இருப்பாங்க, கரெக்ட். அதுக்கப்புறம் interdependence among firms அதுவும் வரும். பிகாஸ் ஒரு 4 கம்பெனி இருக்கு, ஒரு ஃபியூ ஃபர்ம்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே இன்டர்டிபெண்டா இருப்பாங்க. ஸோ இதுவுமே நமக்கு கரெக்ட். நோ பேரியர்ஸ் டு என்ட்ரியா இல்ல, இந்த ஃபீச்சர்ஸ் வராது. பிகாஸ் அங்க ஃபியூ ஃபர்ம்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ தேர் இஸ் அ பேரியர் டு என்ட்ரி. அப்போ நெக்ஸ்ட், ஹோமோஜீனியஸ் ஆர் டிஃபரன்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ் கரெக்ட். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? சிமிலரா லைக் அவங்கள ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் தான் பண்ணுவாங்க, பட் அது வந்துட்டு டிஃபரன்ஷியேட்டடா இருக்கும். பிரைஸ் டேக்கர் பிஹேவியரா வருமா? இல்ல. பிரைஸ் டேக்கர்னா நமக்கு பெர்ஃபெக்ட் காம்படிஷன் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். அப்ப இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1 வரும், 2 வரும், 4 வரும். ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், the term pluffing back of profits refers to. அப்ப pluffing back of profit அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்மளோட ஏர்னிங்ஸ் எல்லாத்தையுமே நம்மளே வச்சுப்போம். நான் திருப்பி அந்த ஏர்னிங்ஸை பிசினஸ்ல போடுறதுக்காக நானே வச்சுப்பேன். ஸோ அதுதான் வந்து பிளஃபிங் பேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு ரைட் ஆன்சர். ரீடைனிங் ஏர்னிங்ஸ் ஃபார் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிசினஸ், அது வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட், இதே சொன்னல பிளஃபிங் பேக், தட் இஸ் செல்ஃப் ஃபினான்சிங் ஆர் இன்டர்னல் ஃபினான்சிங், ஆல்சோ கால்ட் அஸ், அப்படி கூட சொல்லலாம். செல்ஃப் ஃபினான்சிங் ஆர் இன்டர்னல் ஃபினான்சிங். எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை, பிஸ்னஸ்ல இருந்து எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை நான் வச்சுட்டு, லைக் ஐம் நாட், அதை நான் என்ன பண்ண போறது இல்லை, என் பர்சனல் யூஸ்க்கு நான் எடுத்துட்டு போறது கிடையாது. நான் அதை திருப்பி வந்து பிசினஸ்ல ரீஇன்வெஸ்ட் பண்றேன். அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? பிளஃபிங் பேக் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட், இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அப்ப SEZs சொல்லுவாங்கல்ல, ஆஃபர் டாக்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி இன்சென்டிவ்ஸ் டு அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அதே SEZ ஆர் டெசிக்னேட்டட் ஏரியாஸ் வேர் நார்மல் எக்கனாமிக் லாஸ் டு நாட் அப்ளை. ரெண்டுமே பார்த்துக்கிட்டோம்னா கரெக்ட் தான், ரெண்டுமே கரெக்ட் தான். SES எதுக்காக பண்றாங்க? டாக்ஸ் ஆஃபர்ஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி இன்சென்டிவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகமா கொடுக்குறது. பிகாஸ் டு அட்ராக்ட் மெனி மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க டாக்ஸ்ல ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, இன்சென்டிவ்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட், SES ஆர் டெசிக்னேட்டட் ஏரியாஸ் வேர் நார்மல் எக்கனாமிக் லா டு நாட் அப்ளை. ஓகே,
பட் ரெண்டுமே வந்துட்டு ரிலேட் ஆயிருக்கா, லைக் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டா நமக்கு அது இல்ல. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரிகார்டிங் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், ஐடென்டிஃபை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலேட்டடா இருக்கிறதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம்னா, நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஆல்வேஸ் அ சைன் ஆஃப் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட், ஹையர் கரண்ட் ரேஷியோ ஆல்வேஸ் இண்டிகேட்ஸ் பெட்டர் லிக்விடிட்டி. இன்வென்டரி இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ். அப்போ இது எல்லாமே பார்த்துக்கிட்டோம்னா நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல்ங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸை மட்டுமே ஆல்வேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ஆல்வேஸ், இது ஃபால்ஸ். ஹையர் கரண்ட் ரேஷியோ ஆல்வேஸ் இண்டிகேட்ஸ் பெட்டர் லிக்விடிட்டி, நாட் ஆல்வேஸ். இன்வென்டரி இஸ் அ காம்போனன்ட் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ். இது ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 மட்டும்தான். ஓகே, ஆப்ஷன் 3 ஒன்லி தான் நமக்கு கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் இன் one is false, not always, because as I said earlier, negative working capital can be sustainable in some business also. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 is also false because too high a current ratio may indicate the idle assets, because some assets வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே ஐடிலா கூட ஆயிடும்ல. ஸோ ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது ஃபால்ஸா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 3 எல்லாம் தான் நமக்கு இங்க கரெக்ட் ஆன்சர். ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம கரண்ட் அசெட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மேட்ச் பண்றது. அகெயின் வந்துட்டு இதெல்லாமே ஃபார்முலாஸை மேட்ச் பண்ண சொல்லி இருந்திருக்காங்க. கரெக்டா? அப்ப இது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆப்ஷன் மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆப்ஷன் இது வரும். எஸ்பி மைனஸ் ஏபி இன்டூ ஏக்யூ. லேபர் ரேட் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இது. ஓகே, சேல்ஸ் வால்யூம்னு எடுத்துட்டோம்னா this one, BQ minus AQ into SP. மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஷன் நம்பர் 3. ஓகே, அப்ப ஏ வந்து 2, ஏ வந்து 2, பி வந்து 1, சி வந்து 4, டி வந்து 3. அப்ப ஆப்ஷன் நமக்கு என்ன வரும்? ஏ. ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் ஏ. இங்க இருக்கல பிரைஸ் இதோடது இது, லேபர் ரேட் வேரியன்ஸோட ஃபார்முலா, சேல்ஸ் வால்யூமோட ஃபார்முலா, அதே மாதிரி மெட்டீரியல் யூசேஜோட ஃபார்முலா. ஸோ இப்படிதான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அசர்ஷன் reasoning question. Internal audit is a statutory requirement for all companies in India. அப்போ ஆல் கம்பெனிஸ்க்கும் இன்டர்னல் ஆடிட்ங்கிறது மேண்டேட்டரியா அப்படின்றது மாதிரி. நெக்ஸ்ட், under Companies Act 2013 only certain class of companies are mandated to have an internal audit. அப்ப நமக்கு ஆப்ஷன் ரீசன் கரெக்ட், அசர்ஷன் ராங். பிகாஸ் எவ்ரி கம்பெனியும் ஒரு இன்டர்னல் ஆடிட் பண்ணுங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. ஸோ ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் நம்பர் டி தான் வந்து நமக்கு ரைட் ஆன்சர்ஸ். ஓகே, அதுக்கு பாருங்க. இப்ப ஏன் அப்படின்னா இப்ப செக்ஷன் ஏ பாருங்களேன், செக்ஷன் 138 படி இந்த எந்த கம்பெனி எல்லாம் லைக் கிளாஸஸ் ஆஃப் கம்பெனிஸ் இந்த இது இருக்குல்ல, எல்லா கம்பெனியும் வந்து நாட் மேண்டேட்டரி ஃபார் ஆல் கம்பெனிஸ் டு ஹேவ் அன் இன்டர்னல் ஆடிட் இன் தேர் கம்பெனிஸ். ஆனா ஒரு சர்டைன் கிரைட்டீரியா இருக்கு. எதுக்கு? இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி ஒருவேளை அவங்களுக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 crores மேல போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statements about management by exception. Management by exceptionல என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்து வரும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. என்ன கொஸ்டின்ஸ் வரும் இதுல? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துக்கிட்டீங்கன்னா, இட் ரெக்வயர்ஸ் மேனேஜர்ஸ் டு ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் டீவியேஷன்ஸ் ஃப்ரம் தி ஸ்டாண்டர்ட்ஸ். கரெக்ட். அப்ப மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷனுக்குள்ள என்ன வரும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன் அப்படின்னா ஒரு மேனேஜரல் அட்டென்ஷன் இருக்கும்ல, லைக் ஒரு சிக்னிஃபிகன்ட் டீவியேஷன்ஸ்ல அந்த மாதிரி இது இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ள வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி செகண்ட், ரொட்டீன் மேட்டர்ஸ் ஆர் ஹேண்டில் அட் லோவர் லெவல்ஸ் வித்வுட் டாப் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்மெண்ட். கரெக்ட். அப்போ ஏதாவது ரொட்டீன் மேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட கொண்டு போகாம நான் லோவர் லெவலையும் முடிச்சிருவாங்கன்றாங்க. இட் இன்க்ரீசஸ் த ஒர்க் லோட் ஆஃப் த டாப் மேனேஜ்மெண்டா? இல்ல, பிகாஸ் அவங்க வந்துட்டு அந்த லோவர் லெவல்லயே அதை ஹேண்டில் பண்ணிக்கிறனால ஆப்ஷன் 3 வந்து நமக்கு வராது. ஸோ இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 and 2 மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி 1 and 2. ஓகே, பிகாஸ் மேனேஜ்மெண்ட் பை எக்ஸெப்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு மேனேஜரியல் அட்டென்ஷன் அப்படிங்கிறத கொடுக்குது. அதே மாதிரி ஒரு ரொட்டீன் டெசிஷன்ஸ் எல்லாத்தையும் லோவர் லெவலுக்கு டெலிகேட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் நம்பர் பி. நெக்ஸ்ட், preliminary expenses incurred before the incorporation of a company or called. ஒரு preliminary expenses வந்துட்டு ஒரு கம்பெனியை இன்கார்பரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்றேன்னா
அதுக்கு பேர் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. கேபிட்டலா, ரெவென்யூவா, டிஃபர்டா, ஃபிக்டிஷியஸா அப்படின்னு. அப்ப இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபிக்டிஷியஸ் அசர்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு ஃபார்மேஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, லைக் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் பிஃபோர் த இன்கார்பரேஷன் ஆஃப் அ கம்பெனி அப்படிங்கறத ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல அசர்ட் சைட்ல நம்ம இந்த ஃபிக்டிஷியஸ் அசர்ட்டோ இல்ல மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு போடுவோம். பிகாஸ் அதுக்கு வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு வேல்யூ இருக்காதுல்ல, ஒரு ரியல் வேல்யூங்கிறது இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபிக்டிஷியஸ் அசர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி P&Lயும் நம்ம வந்து அதை ரிட்டர்ன் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி ரேஷியோஸை வந்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது என்ன, இன்வென்டரி டர்ன் ஓவர்னா என்ன, அப்புறம் ஆசிட் டெஸ்ட் ரேஷியோனா என்ன, இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். ஆசிட் டெஸ்ட் ரேஷியோனா நமக்கு லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ, நமக்கு ரிட்டர்ன் வரது. இன்வென்டரி டர்ன் ஓவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, இன்வென்டரி டர்ன் ஓவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆக்டிவிட்டி எஃபிஷியன்சி ரேஷியோ அந்த மாதிரி போயிடும். அப்ப இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். அப்ப இதோட ஆப்ஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏ. அப்ப ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறது வந்துட்டு இது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஏ வந்து 2, பி வந்துட்டு 3, சி வந்துட்டு நமக்கு யூஸ்வலா ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டி வந்துட்டு இந்த ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ வந்து நமக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் ஒப்பீனியன். ஆடிட் ஒப்பீனியன்னா என்ன, ஒரு ஆடிட்டர் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆடிட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே இதுதான் இந்த மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பாருல, அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆடிட் ஒப்பீனியன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்ப எதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் வரும். பிகாஸ் அது வந்து இதெல்லாமே வந்து ஒரு 705 வரும். SA 705 வந்து இதெல்லாமே கொண்டு வருவாங்க. அப்ப அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி குவாலிஃபைடு ஒப்பீனியனும் வரும், அட்வர்ஸ் ஒப்பீனியனும் வரும். அப்புறம் வந்துட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியனா இல்ல கண்டிஷனல் ஆப்ஷனா. இதே இது பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிஷனல் ஆப்ஷன் அப்படிங்கறது ஒரு ரெகக்னைஸ்டாவே வந்து நமக்கு வராது. அப்ப டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் தான் வரும். அப்ப 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும். 1 2 3 4 அப்படிங்கறதா வரும். ஓகேவா? ஸோ 1 2 3 4 ஆப்ஷன் நம்பர் சி. நான் சொன்ன மாதிரி 705 வந்து போகும். ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following statements about SEBI's corporate governance requirements are correct? அப்ப செபியோட ஒரு கார்பரேட் கவர்னன்ஸ்குள்ள என்னென்னலாம் வருது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்துக்கிட்டீங்கன்னா லிஸ்டட் கம்பெனிஸ் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1/3 இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். கரெக்ட். அப்போ ஒரு லிஸ்டட் டைரக்டர்ஸ் இருக்கணும், ஒரு கம்பெனில இருக்கணும் அப்படின்னா ஒரு லிஸ்டட் கம்பெனிஸ்ல டைரக்டர் அட்லீஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் 1/3 அவங்க இருக்கணும். நமக்கு இது வந்து கரெக்ட். ஆடிட் கமிட்டி மஸ்ட் கன்சிஸ்ட் ஒன்லி ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ். அப்புறம் ஆடிட் கமிட்டியில வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது வந்து தப்பு. ஆப்ஷன் 2 வந்துட்டு நமக்கு வராது. ஆடிட் கமிட்டியில எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்க மாட்டாங்கன்னு இல்லைல்ல. அடுத்து, விமன் டைரக்டர் இஸ் மேண்டேட்டரி ஃபார் சர்டன் கிளாஸ் ஆஃப் லிஸ்டட் என்டிட்டிஸ். கரெக்ட். அப்போ ஒரு சர்டன் இதுல வந்துட்டு விமன் டைரக்டர் அங்க வந்து நீட் இருக்கும். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்வயர் போர்டு அப்ரூவல். அப்ப ஏதாவது ஒரு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணோம்னா அந்த போர்டோட அப்ரூவல் அப்படிங்கிறது தேவைப்படும். அப்ப 1 வரும், 3 வரும், 4 வரும். 1 வரும், 3 வரும், 4 வரும். ஆப்ஷன் நம்பர் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வித் லிஸ்ட் 2. அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்ப டிபெஞ்சர் நமக்கு டெப்ட் செக்யூரிட்டி, ஈக்விட்டி ஷேர்னா என்ன, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னா என்ன, வாரண்ட்னா என்ன, இது நமக்கு ஈஸி. பார்த்த உடனே நம்ம வந்து ஏ வந்து 2 அப்படின்னு போட்டுருவோம். அப்ப ஈக்விட்டி ஷேர்னா ஓனர்ஷிப் செக்யூரிட்டி, நோ ஃபிக்ஸட் ரிட்டர்ன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா என்ன வரும், ஃபிக்ஸட் டிவிடெண்ட். அப்ப நமக்கு அது ஃபிக்ஸடான டிவிடெண்ட்ல இருந்து ஃபிக்ஸடா வரும். வாரண்ட் அப்படின்னா ரைட் டு பை ஷேர்ஸ் அட் தி ஃபியூச்சர் டேட். ஸோ இப்படிதான் வரும். அப்ப இப்போ இதுக்கு ஆப்ஷன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பி. ஓகேவா? நெக்ஸ்ட் பி நான் சொன்னல, டிபெஞ்சர்ங்கிறது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஈக்விட்டிங்கிறது ஓனர்ஷிப், இது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ங்கிறது ஃபிக்ஸட் டிவிடெண்ட், வாரண்ட் அப்படின்னா a derivative giving the right to purchase shares at a predetermined price. ஒரு predetermined priceல வந்து பர்ச்சேஸ் பண்றது.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லாங் ரன்ல ஒரு லாங் ரன் போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்ட் மார்க்கெட் காம்படிஷன்ல ஒரு ஃபர்ம் வந்து என்ன டைப் ஆஃப் ப்ராஃபிட் இன்க்ளூட் பண்ணும்? லைக் ஏர்ன் பண்ணும். சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டா? சப் நார்மல் ப்ராஃபிட்டா? நார்மல் ப்ராஃபிட்டா? இல்ல 0 ரெவென்யூவான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்மல் ப்ராஃபிட். ஆன்சர் வந்து இதுக்கு நார்மல் ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ணும். லாங் ரன்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ரீ என்ட்ரி இருக்கும், ஃப்ரீ எக்ஸிட் இருக்கும். ஸோ சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்லாம் எலிமினேட் ஆயிடும். சப் நார்மல் லாஸஸ் வராது. ஸோ அந்த இடத்துல P ஈக்குவல் டு AC அந்த மாதிரி தானே திங்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு நார்மல் ப்ராஃபிட் தான் வாங்குவாங்க. ஆவரேஜ் ரெவென்யூ வில் பி ஈக்குவல் டு ஆவரேஜ் காஸ்ட். அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல ஃபர்ம்ஸ் வந்துட்டு நார்மல் ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் which of the following statements about SEBI are correct? SEBI வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. SEBI was established in 1988 and given statutory powers in 92. கரெக்ட். அப்ப 92ல தான் உங்களுக்கு statutory powers அப்படிங்கறதெல்லாம் கிடைச்சது. SEBI regulates mutual fund in இந்தியாவா? கரெக்ட். அப்போ அவங்க வந்துட்டு அதையும் ரெகுலேட் பண்றாங்க. SEBI has quasi judicial powers. ஓகே. அப்போ all 1, 2 and 3 வந்து நமக்கு correct answers. 1, 2 and 3 வந்து correct answers. Next. Price elasticity of demand is said to be unitary elastic when? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ED equal to 1. ஓகே. நெக்ஸ்ட். ED equal to 1 நான் சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட். which of the following are Fayol's principle of management? ஒரு Fayol's principle குள்ள என்ன நல்லா வரும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. டிவிஷன் ஆஃப் பவர் அவரது Fayol principle குள்ள வரும். அதே மாதிரி பீஸ் ரேட் சிஸ்டம் அதெல்லாம் வராது. யூனிட்டி ஆஃப் கமாண்ட் வரும், ஸ்கேலார் செயின் வரும், டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி எல்லாம் வராது. ஸோ இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்டோட பிரின்சிபல்ஸ் கேட்குறாங்க கரெக்டா. அப்ப நமக்கு 1 வரும், அதுக்கப்புறமா 3 வரும், அதுக்கப்புறமா 4 வரும். அப்போ ஆப்ஷன் வந்து பி. ஓகே. 14 பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல, ஹென்ரி ஃபயோல் அவங்களோட 14 பிரின்சிபல்ஸ்குள்ள வந்துட்டு யூனிட்டி ஆஃப் கமாண்ட், டிவிஷன் ஆஃப் ஒர்க், ஸ்கேலார் இதெல்லாமே வரும். இதெல்லாமே வந்து டெய்லர்ஸோட சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் குள்ள போயிடும். இந்த பீஸ் ரேட் சிஸ்டம், மோஷன் ஸ்டடி எல்லாம். ஸோ இட் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் ஹென்ரிஸ் ஃபயோல்ஸ் 14 பிரின்சிபல். நெக்ஸ்ட். when the cross price elasticity of demand between two goods is positive, they are. அப்ப cross elasticity of demand ஒரு ரெண்டு கூட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு கூட்ஸ்க்குள்ள இருக்கிற cross price elasticity பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது என்ன டைப்ஸா இருக்கும்? என்ன டைப் ஆஃப் கூடா இருக்கும்? காம்ப்ளிமெண்டரியா, சப்ஸ்டிடியூட்டா, இன்ஃபீரியரா, கிஃபனான்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு வந்து சப்ஸ்டிடியூட் கூட்ஸ் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அப்போ ஒரு கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டியோட ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். பெர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிமாண்ட் ஃபார் குட் ஏ டிவைடட் பை பெர்சன்டேஜ் இன் பிரைஸ் ஃபார் குட் பி. அப்போ இது பாசிட்டிவா இருக்கும்னா சப்ஸ்டிடியூட் குட்ஸுக்கு தான் வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, பிரைஸ் ஆஃப் குட் பி ரைஸ் ஆச்சு அப்படின்னா குட் ஏ அப்படிங்கிறது என்ன ஆகும்? அதோட டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டீ அண்ட் காஃபி. டீயோட பிரைஸ் அதிகமா இருந்ததுன்னா காஃபியோட டிமாண்ட் அப்படிங்கிறதும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதே காம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி ப்ராடக்டா இருந்ததுன்னா நெகட்டிவா இருக்கும். ஸோ சப்ஸ்டிடியூட் கூட்ஸோடதுக்கு தான் வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. நெக்ஸ்ட். Under the Consumer Protection Act 2019, the District Commission has jurisdiction for complaints where value of goods or services does not exceed. அப்ப எவ்வளோ இதுக்கு மேல போக கூடாது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கமிஷனுக்குன்னு கேக்குறாங்க. 10 lakhs 20 1 crore இல்ல 50 lakhs. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 1 crore மேல போக கூடாது. டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனுக்கு வந்து எவ்வளவு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னா இட் டஸ் நாட் ஷுட் நாட் எக்ஸீட் 1 crore மேல போக கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். which of the following is correct accounting equation? எது வந்து கரெக்ட் அக்கவுண்டிங் ஈக்குவேஷனா இருக்குன்னு கேக்குறாங்க. அசர்ட் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் மைனஸ் கேபிட்டலா? இல்ல. அசர்ட் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டிஸ். அப்ப கேபிட்டல் ஈக்குவல் டு அசர்ட் பிளஸ் லைபிலிட்டிஸ் இல்ல, லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு இதுவும் இல்ல. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே. அசர்ட்னா ஓனர்ஸ் ஈக்விட்டி பிளஸ் லைபிலிட்டிஸ். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். arrange the following stages in the evolution of marketing in the correct. அப்ப இது இருக்குல்ல, லைக் ஓரியன்டேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துச்சு? ஆர்டர் பண்ண சொல்றாங்க குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ்ல. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கான்செப்ட் தானே வந்துச்சு. அப்ப ப்ரொடக்ஷன் கான்செப்ட் அது வந்துச்சு. அதுக்கப்புறமா பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ராடக்ட் கான்செப்ட்னு வரும், பட் லிஸ்ட்ல அவங்க கொடுக்கல. அப்புறம் செல்லிங் கான்செப்ட் வரும். அதுக்கப்புறமா பாத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் கான்செப்ட், அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப் கான்செப்ட். அப்ப இதுக்கு நமக்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகே. ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் தட் இஸ் தி கான்செப்ட், அதுக்கப்புறம் செல்லிங்,
அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் தான் வந்து ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஹோலிஸ்டிக் அந்த டைம்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் the Walter model of dividend policy contends that dividend policy is relevant when. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த வால்டர் மாடலுக்குள்ள ஒரு டிவிடெண்ட் பாலிசி எப்போ ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இந்த டைம்ல எப்படி இருக்கும்னா, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டியா இருக்கும். அந்த டைம்ல தான் அது ரெலவெண்டா இருக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சாரி, ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு ரைட் ஆன்சர். ஓகேவா? IRR is greater than or less than the cost of equity. அப்ப ஜேஇயோட வால்டர் மாடல்ல என்ன சொல்றாங்க, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டிக்கு கிரேட்டரா இருக்கு அப்படின்னா growth firm, அதே மாதிரி லோவரா இருக்குன்னா டிக்ளைனிங் firm, ஈக்குவல் டுவா இருக்குன்னா டிவிடெண்ட் பாலிசி irrelevant இருக்கு. ஸோ இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following are sources of long term finance? ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படிங்கறதோட சோர்சஸ் என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேப்பர் வராது, லாங் டேர்ம் கிடையாது, இது ஷார்ட் டேர்ம். டிபெஞ்சர்ஸ் ஓகே, ரீடைன்ட் earnings ஓகே, ட்ரேட் கிரெடிட்டும் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் தான், ஸோ இதுவும் வராது. நோ ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்போ 235 ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் 235 பிகாஸ் லாங் டேர்ம் அப்படின்னா கிரேட்டர் தேன் 1 இயரா இருக்கணும் மெச்சூரிட்டி. டிபெஞ்சர்ஸ் வரும், ரீடைன்ட் earnings வரும், கமர்ஷியல் பேப்பரும் இதெல்லாமே மணி மார்க்கெட் லெஸ் தென் 1 இயர் தானே. ட்ரேட் கிரெடிட் ஆல்சோ 30 to 90 days தான் இருக்கும், ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட், net present value NPV method of capital budgeting assume reinvestment of intermediate cash flows at. அப்போ ஒரு NPV மெத்தட் அந்த கேஷ் கேபிட்டல் பட்ஜெட்டிங்ல என்ன அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. அது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஆர்ஆரா, காஸ்ட் ஆஃப் கேபிட்டலா, ரிஸ்க் ஃப்ரீயா, அக்கௌண்டிங் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆனு. அப்ப காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அட் தி டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். அப்ப கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்டர்மீடியட் கேஷ் அப்படிங்கிறது எப்ப பண்ணணும்னா ஒரு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டிஸ்கவுண்ட் ரேட்ல பண்ணும்போது தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின், the measure of central tendency that is not affected by extreme values is. அப்ப இந்த சென்ட்ரல் டெண்டன்சில எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்ல அஃபெக்ட் ஆகாதது எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. மீனா, மீடியனா, மோடா, இல்ல மீனும் மீடியனும் மோடுமா அப்படின்னு. அப்ப மீடியனும் மோடு இந்த பிஎன்சி இருக்குல்ல, ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் வேல்யூல எஃபெக்ட் ஆகாது. மீன் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்ல எஃபெக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பியும் சியும் வந்து ரைட் ஆன்சர். தட் இஸ் த டி, ஆப்ஷன் டி வந்துட்டு கரெக்ட். நெக்ஸ்ட், விச் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அண்டர் ஜிஎஸ்டி ஆர் கரெக்ட்? அப்ப ஜிஎஸ்டிக்குள்ள எது கரெக்ட் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்ப ஐடிசி கேன் பி கிளைம்ட் ஆன் கூட்ஸ் யூஸ்டு ஃபார் பர்சனல் கன்சம்ஷனா? தப்பு. ITC is available only if the supplier has filed returns. ஓகே, கரெக்ட். பிகாஸ் அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணா மட்டும்தான் நம்ம அதை டிடெக்ட் பண்ணிக்க முடியும். இட் எலிமினேட்ஸ் த கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸஸ். கரெக்ட். அப்ப 2 and 3 வந்து நமக்கு கரெக்ட். பர்சனல் யூஸ் கன்சம்ஷனுக்கெல்லாம் போடுறதுக்கெல்லாம் நம்ம இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எல்லாம் போட முடியாது. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிசினஸ்ல நம்ம போடுறது மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அப்ப இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு பி தான் நமக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், in absorption costingல fixed overheads are included in product costல. அதே அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட், absorption costing matches fixed cost against the revenues they help generate. அப்போ என்ன சொல்றாங்க, ரெண்டுமே கரெக்ட் தான். அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல ஃபுல் காஸ்டிங், அப்சார்ப்ஷன் காஸ்டிங்னா ஃபுல் காஸ்டிங், அங்க ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் ரெண்டுமே வந்து ப்ராடக்ட் காஸ்ட்குள்ள தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபுல் காஸ்டிங், அப்சார்ப்ஷன் காஸ்டிங் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட் கூட மேட்ச் பண்ணி அது கூட ரெவென்யூஸ்லாம் ஜென்ரேட் பண்றது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு ரைட் வந்துட்டு ஏ வந்து நமக்கு ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், considering the memorandum of association. Okay, consider the following about memorandum of association. memorandum of association னா ஒரு charter of the company ன்னு சொல்லுவோம். கரெக்டா? சார்ட்டர் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்ப இது என்ன சொல்லும், ஆப்ஜெக்ட் கிளாஸும் வரும். அப்ப பியாண்ட் பியாண்ட் அவங்க என்னென்னலாம் போகக்கூடாது அப்படிங்கறதையும் லிஸ்ட் பண்ணி சொல்லுவோம். கரெக்டா? மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் நேம் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரும்.
அப்போ 1 வந்து நமக்கு கரெக்ட். அவங்க வந்து ஆப்ஜெக்டிவ்ஸும் அவங்க என்னன்னு டிஃபைன் பண்ணிருப்பாங்க, ஒரு கம்பெனியோட பவர் என்ன, அந்த கம்பெனியோட ஸ்கோப் என்ன, இதுக்கு மேல அவங்க என்ன பண்ணக்கூடாது, எதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றத அல்ட்ரா வயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நமக்கு கரெக்ட். கேன் பி ஆல்டர்ட் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னா இல்ல, பிகாஸ் எம்ஓஏ தான் ஒரு கம்பெனியோட சார்ட்டரே. ஸோ அதை வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. ஏ வந்து நமக்கு ரைட் ஆன்சர். ஓகேவா? 1 and 2 வந்து நமக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்தியன் பிசினஸ் லாஸ் இன் chronological ஆர்டர். இப்ப கம்பெனிஸ் ஆக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2013. அதே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 1986. மேபி ஃபார்ம் ஆன இயர் அதை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா 1956 கூட நம்ம போட்டுக்கலாம். செபி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 1992. அதே மாதிரி ஜிஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2017. அந்த அமெண்ட்மெண்ட் ஆனது கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா அந்த மாதிரி வரும். அப்போ ஆப்ஷன் நம்பர் ஏ வந்து நமக்கு ரைட் ஆன்சர். அப்போ இது 2013 கூட கன்சிடர் பண்ணாம 56 கூட கன்சிடர் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ ஆப்ஷன் 1, 2, 3, 4. அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஒரிஜினலா இதுதானே ரீப்ளேஸ் ஆனதானே 2013. ஸோ 1956 கம்பெனிஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் 1986, செபி 1992, ஜிஎஸ்டி 1 இதுல அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து 2016. பட் இது வந்துட்டு ஸோ கம்பெனிஸ் ஆக்ட், கன்சியூமர், செபி, ஜிஎஸ்டி இதுதான் வந்து ஆர்டரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அசர்ஷன். அண்டர் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் ஃபர்ம்ஸ் ஆர் பிரைஸ் டேக்கர்ஸ். கரெக்ட். பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல அவங்க வந்து பிரைஸ் டேக்கர்ஸா தான் இருப்பாங்க. இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸ் அண்டர் பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ஸ் ஆர் டூ ஸ்மால் டு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட் பிரைஸ். அப்போ இதுவும் வந்து நமக்கு கரெக்ட் தானே. இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸா இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப குட்டி குட்டி ஸ்மால் ஃபர்ம்ஸா இருப்பாங்க. ஸோ தே கேனாட் இன்ஃப்ளூயன்ஸ் தி மார்க்கெட் பிரைஸ் ஆன் தி ஹோல்ல. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு right answer. Okay, both A and R are true and R is the correct explanation of Gordon's dividend capitalization model assumes. Gordon மாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. Dividend policy is irrelevant to the firm value. இல்ல dividends are the only return investors consider. இல்ல capital structure does not affect firm value. இல்ல perfectly efficient இருக்குமா? அப்ப dividend capitalization மாடல்ல கார்டன் டிவிடெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஆப்ஷன் நம்பர் பி தான் ரைட் ஆன்சர். டிவிடெண்ட்ஸ் ஆர் த ஒன்லி ரிட்டர்ன் இன்வெஸ்டர்ஸ் கன்சிடர்ஸ். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன்லி அவங்க எவ்வளவு ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. மைரான் கார்டன்ஸ் டிவிடெண்ட் ரெலவென்ஸ் மாடல் assumes investors value stocks based on the dividends only. bird argument சொல்லுவாங்க. bird in hand ஆர்குமெண்ட் அப்படிமா என் கையில எவ்வளவு டிவிடெண்ட்ஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ப்ரிஃபர் current dividends over uncertain future capital gains. So dividend policy is relevant to firm value. அதெல்லாம் நெக்ஸ்ட் தானே. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, பேர்ட் இன் ஹேண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த MM மாடல் மோடி மில்லர் தியோரம்ல வித்தவுட் டாக்ஸஸ்ல என்னென்னலாம் சொல்றாங்க. லைக் ஃபர்ஸ்ட் வித் டாக்ஸஸ் வித்தவுட் டாக்ஸஸ்னு ஒன்று வருமா. அப்ப வித்தவுட் டாக்ஸஸ் கான்செப்ட் அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் இனிஷியலா வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் லேட்டர் ஆன்ல ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. அது வித் டாக்ஸஸோட வரும். அதுல ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அப்ப கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட்ஸ் த ஃபர்ம் வேல்யூவா, dividend policy is irrelevant to firm value, இல்ல capital structure is irrelevant to firm value, debt is always cheaper than equity. அப்படி கேட்டா ஆப்ஷன் நம்பர் சி தான் வந்து நமக்கு ரைட் ஆன்சர். capital structure is irrelevant to the firm value. அப்ப proportion 1 அப்ப ரிவைஸ் பண்ணதுதான் proportion 2 that is with tax. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, ஒரு பெர்ஃபெக்ட் கேபிட்டல் மார்க்கெட்ல டோட்டல் வேல்யூ ஆஃப் அ ஃபர்ம் அப்படிங்கிறது வந்துட்டு இண்டிபெண்டா இருக்கும். ஸோ irrelevant இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், the 360-degree appraisal method involves feedback from only the immediate supervisor. இல்ல சூப்பர்வைசர், பியர்ஸ், சபார்டினேட்ஸ் இல்ல எல்லாத்துக்கிட்டையும் கேட்பாங்களா, இல்ல எக்ஸ்டர்னல் கன்சல்டன்ஸ் மட்டுமா, இல்ல கஸ்டமர்ஸ் கிட்டயும் சப்ளையர்ஸ் கிட்டயும் மட்டும் கேட்பாங்களான்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் வந்து நமக்கு ரைட் ஆன்சர். பிகாஸ் 360 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மல்டி ரேட்டர் சிஸ்டமா இருக்கும். யார்கிட்ட இருந்தாலும் ஃபீட்பேக்கை இது பண்ணுவாங்க, மல்டிபிள் சோர்சஸ் கிட்ட இருந்து பண்ணுவாங்க. செல்ஃப் அப்ரைசலும் பண்ணுவாங்க, இமீடியட் சூப்பர்வைசர் கிட்டயும் பண்ணுவாங்க, அவங்களோட பேர்ஸ் தட் இஸ் கொலீக்ஸ் கிட்ட இருந்தும் கேட்பாங்க, சபார்டினேட்ஸ் கிட்ட இருந்தும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து கூட கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் பி வந்து நமக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்ஸேஷன் பேஸ்டு which of the following is direct tax in India? பார்த்த உடனே நம்ம இன்கம் டாக்ஸ் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிடலாம்.
ஆப்ஷன் சி தான். அப்ப டைரக்ட் டாக்ஸ், ஜிஎஸ்டி அதெல்லாமே கஸ்டம் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி எல்லாம் நமக்கு இன்டைரக்ட் டாக்ஸ்க்குள்ள போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் மோனோபோலி. அப்ப மோனோபோலியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது வந்து மோனோபோலிக்கு ரிலேட்டடா இருக்கு? அப்ப இட் இஸ் அ பிரைஸ் மேக்கரா? கரெக்ட். இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா டிமாண்ட் கர்வ் ஃபேஸ்டு பை அ மோனோபாலிஸ்டிக் இஸ் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா? இல்ல, இது வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கா இருக்காது. மோனோபாலிஸ்டிக் ஃபர்ம்ஸ் கேன் earn சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ஸ் in the long run. கரெக்ட். அப்ப நார்மல் ப்ராஃபிட் வந்து பெர்ஃபெக்ட் காம்படிஷனுக்கு வரும். சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது மோனோபாலிக்கு வரும். அவங்க பிரைஸ் மேக்கராகவும் இருப்பாங்க, சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அப்படிங்கிறதையும் ஏர்ன் பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஷன் நம்பர் பி தான் வந்து நமக்கு ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் நம்பர் பி தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுல வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், உங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பூஸ்ட் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். நெக்ஸ்ட் பேட்சுக்கு வந்துட்டு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நெட் காமர்ஸ்க்கு, அந்த மாதிரி டிஎன் செட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நெக்ஸ்ட் பேட்ச் அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ், அதே மாதிரி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு டாபிக் இருக்குன்னா அது டாபிக் டெஸ்ட்டும் சரி, இல்ல யூனிட் வைஸும் சரி, எல்லாமே வரும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் வந்து பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் ஹோம் வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணிடுவோம். 1-to-1 மென்டர்ஷிப்பும் இருக்கும். ஸோ இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்க ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.